ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் வீடியோ பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு முருகன் கோவில் அப்படின்னு. ஆமாங்க, பெரும்பாலும் முருகன் அப்படின்னாலே மலையின் மீதோ அல்லது குன்றின் மீதோ தான் அமர்ந்திருக்கும். நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், திருச்செந்தூரில் கடலுக்கு பக்கத்துலேயும் முருகன் கோவில் இருக்குது. இது எல்லாத்திற்குமே அப்பாற்பட்டு ஆற்றுக்கு நடுவில் இருக்கும் முருகன் திருத்தலம் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றியும், அந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருநெல்வேலியிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குறுக்குத்துறை முருகன் கோவில். இந்த ஊரோட பெயருக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணமாக திகழ்வது இந்த ஊரின், அதாவது ஆற்றின் நடுவே கோவில் அமைந்திருப்பதால் குறுக்குத்துறை இன்னும் இங்குள்ள கற்பாறைகளில் கடவுளின் சிலைகள் செய்வதற்கு ஏற்றால் போர் அமைந்துள்ளதால் திருவுரு மாமலைனும் இதற்கு பெயர் வந்ததாம். திருச்செந்தூர் மூலவர் சிலையும் இங்கிருந்து தான் செய்யப்பட்டிருக்கு. அந்த மூலவர் சிலையை செய்தவர் மற்றொரு முருகனை செய்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. காலப்போக்கில் அந்த முருகன் சிலை மழை வெயில் பட்டு கவனிப்பாரற்று இருந்திருக்கு. அப்போ அந்த வழியில் வர்ற ஒரு மூதாட்டி ஆற்றில் குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த மூதாட்டிக்கு அங்கிருந்து செல்ல மனமில்லாமல் அவர் அங்கேயே தங்கி தினமும் முருகன் திருவுருவை நீராட்டி மலரிட்டு வழிபட்டு வந்திருக்காரு. அவரை தொடர்ந்து பலரும் இந்த கோவிலை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த கோவில் திருவாவடுதுறை ஆதீன ஆளுகைக்கு வந்தது. இந்த ஆலயத்தில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று. ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு, இங்குள்ள முருகப்பெருமான் 4 கரங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் கருவறையில் காட்சி தருகிறார். இந்த கருவறையில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு வலது மேல் கரத்தில் வஜ்ராயுதம் தாங்கியும், வலது கீழ்கரத்தில் மலர் ஏந்தியும், இடது மேல் கரத்தில் ஜெபமாலை கொண்டும், இடது கீழ்கரத்தை தொடையில் வைத்தபடியும், அதாவது திருச்செந்தூர்லையும் அவர் கையை ஒரு தொடையில் வச்ச மாதிரி தான் இருப்பார். அதே போல தான் இங்கே இருக்க சிலையும் இருக்கு. தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவில் இந்த முருகன் கோவில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக வெள்ளத்தை எதிர்நோக்கி இருக்காம். அதாவது எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் கோவிலில் எந்த பாதிப்புமே ஏற்படுவதில்லையாம். வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நேரங்களில் உற்சவர் சிலை, உண்டியல் இப்படி முக்கியமானவற்றை மட்டும் எடுத்து கோவிலோட மேல் பகுதியில் வச்சுருவாங்களாம். கோவில் கருவறை மட்டும் அப்படியே இருக்குமா, எந்த பகுதியுமே சேதாரமாகாதாம். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் கோவிலை நல்லா சுத்தப்படுத்தி மறுபடியும் அந்த உற்சவர் சிலையை கொண்டு கோவிலுக்குள்ளே வைப்பாங்களாம். இந்த கருவறையில் இருக்க முருகன் சிலை கிட்டத்தட்ட 2 அடி உயரத்தில் இருக்காரு. அப்படியே திருச்செந்தூர் முருகன் போலவே பார்க்கறதுக்கு இருக்காரு. 1992 தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கன அடி தண்ணீர் இருந்திருக்கு. அந்த வெள்ளம் வழிஞ்சு ஓடுற வரைக்கும் கோவிலில் எந்த சேதாரமுமே ஏற்படலை. கோவிலோட மேற்கூரையில் உள்ள ஓடுகள் மட்டும்தான் சேதமடைஞ்சிருக்கு. கோவிலோட கட்டுமான அமைப்புகள் அந்த மாதிரி எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் கோவிலோருக்கு எந்த சேதாரமுமே ஏற்படாது. இப்படி வருடத்திற்கு ஒரு முறை வெள்ளத்தில் மூழ்கினாலும் எந்த சேதாரமே ஏற்படாமல் பல நூற்றாண்டுகளாக கம்பீரமாக நிற்கக்கூடிய முருகனை நீங்களும் தரிசனம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக திருநெல்வேலிக்கு போகிறப்ப இந்த முருகனை போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அல்லது நான் ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.